ஆற்றில் இறங்கியது. அப்போது ஒரு தேள் ஓடி வந்து, ஆமை அண்ணா, நான் அவசரமா அக்கறைக்கு போக வேண்டியிருக்குது. உன் முதுகில் ஒரு ஓரமா இடம் கொடுத்தீனா நான் பாட்டுக்கு அமைதியா அக்கறை போய் சேர்ந்துடுவேன் என்றது. ஆமைக்கு பாவமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக உன்னை பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்குது. முதுகுல ஏத்திக்கிட்டு போறேன். ஆனா வழியில ஏதாச்சும் சேட்டை கீட்டை பண்ணினேன்னு வச்சுக்கோ, உரிச்சுப்புடுவேன். சரியா? முதுகில் ஏற்றி கொண்டது. தேளும் சந்தோஷமாய் ஏறிக்கொண்டது. சிறிது தூரம் போனதும் தேளுக்கு ஒரு சந்தேகம். பாறை மாதிரி இருக்குதே இந்த ஓடு. இதுல கொட்டினா வலிக்குமா? சரி, லேசா கொட்டித்தான் பாப்போமே. மெல்ல ஒரு கொட்டு கொட்டியது. ஆமை கேட்டது, என்ன பண்ற? இல்லண்ணே, தெரியாம கொடுக்கு பட்டுடுச்சு. மன்னிச்சிடுங்க ஆமை அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. கரையை அடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது. தேளுக்கு மீண்டும் ஒரு எண்ணம். லேசாக கொட்டியதால் தான் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லையோ? கொஞ்சம் அழுத்தமாக கொட்டினால்? சற்று அழுத்தமாகவே கொட்டியது. ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லை. என்னடா தம்பி, புத்திய காட்டுறியா என்றது ஆமை. அட இல்லண்ணே, கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொடுக்கால அழுத்தி புடிச்சுக்கிட்டேன். அதுக்க போய் பெருசா பேசுறியே என்றது தேள். ஆமை தலையை அசைத்து கொண்டே ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே நீந்தியது. கொஞ்சம் நேரம் சென்றது. இப்போது கரைக்கு இன்னும் சில அடி தூரம்தான். இப்போது தேளுக்கு தைரியத்துடன் கொஞ்சம் அகங்காரமும் வந்துவிட்டது. நான் கொட்டுனா எவ்வளவு பெரிய யானையெல்லாம் அலறி ஓடும். சின்ன மிருகமா இருந்தா வாயில் நுரை தள்ளி செத்தே போகும். இந்த தம்மா தூண்டு ஆமை பயல் அசையக்கூட மாட்றானே. இதோ கரையும் நெருங்கிடுச்சு. கடைசியாக ஒரு தடவை கொட்டி பார்க்கலாம் என பலத்தை எல்லாம் திரட்டி அழுத்தமாக ஒரு போடு போட்டது. ஆமைக்கு இப்போது கோபம் வந்தது. நீ சரியா வரமாட்டே போலிருக்கே என்றது. தேளுக்கு கரையை நெருங்கிவிட்ட தைரியம். பிறந்த நாள் முதலாவே கொட்டி கொட்டி பழகிட்டேன். இந்த 10 நிமிஷம் பயணத்துக்காகலாம் பழக்கத்தை மாத்திக்க முடியாது. இது பழக்க தோஷம். நீதாம்பா கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் என்றது. ஆமை சிரித்தபடியே சொன்னது, உனக்கு இருக்கும் பழக்க தோஷம் மாதிரியே எனக்கும் ஒண்ணு உண்டு. அது இதுதான் என்றபடியே நீருக்குள் மூழ்கி எழுந்தது. எழுந்து பார்த்தால் முதுகில் தேள் இல்லை. அது செத்து நீரின் மேல் மிதந்து போனதை கண்டது. பிறரின் உதவியை ஒருபோதும் சோதனை செய்து பார்க்காதீர்கள்.